भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। எனக்கு சரவண சுய முன்னாடியே தெரியும். நாங்கள் அடிக்கடி வாட்ஸ்அப்பில் நிறையா விஷயம் பேசிக்குவோம், நிறையா இடத்த மீட் பண்ணிக்குவோம். ஆனால் ஒரு நாள் ஒரு ஃபீட்பேக், அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீடியோ மதியழகன், சொந்த ஊர் கோயம்புத்தூர், வேலை செய்கிறது நெதர்லாண்டில். ஆமாம். அப்போ ஒரு வீடியோ வந்து பழக்கம், ஒன்றா விளையாடுவோம், ஒன்றா வேலை செய்கிறது வேறு பக்கம், விளையாடுறதெல்லாம் ஒரே பக்கம். அதனால் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வீடியோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்க்குறேன். ஆனால் நிறைய தடவை நாங்கள் நிறையா பேசும்போது மாஸ்டர்கிட்ட பேசுங்க, மாஸ்டர் இதை சொல்லுவார், அதை சொல்லுவார், நிறைய விஷயம் சொல்லுவான். அதுவே இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்துச்சு. நாங்கள் இந்த மாதிரி நிறைய ஆன்மீகம் பேசுவோம், மற்ற எல்லா கதையும் பேசுவோம். ஆனால் ஒரு வீடியோ அனுப்பும்போது அந்த வீடியோ வந்து ஃபீட்பேக் வீடியோ தான். ஆனால் அந்த வீடியோவில் அவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு. அநேகமாக அவங்க கப்பல் நினைக்கிறேன். அவர் வந்து அன்னைக்கு தான் அவங்க ஒய்ஃபை ரொம்ப பிடிச்சிதான்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக். நான் அப்போ கூட சொன்னேன், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டு நிறைய இது பண்ணு, நல்ல ரீச் ஆகும், அதுதான் வந்து நிறைய பேர்த்த கூப்பிட்டு வரணும். ஆனால் அதுவே என்ன கூப்பிட்டு வருங்கிறது நான் நினைக்கல. பட் தட் இஸ் a குட் கண்டென்ட். ஆனால் அந்த கண்டென்ட் வந்து கண்டென்ட்டான்னு சொல்ல முடியல, அந்த வீடியோ தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதுக்கான அவுட்புட்டும் எனக்கு கிடைச்ச மாதிரி தான் நான் தோணுது எனக்கு. ரொம்ப நன்றி. சதீஷ்குமார், திருநெல்வேலியிலேருந்து வரேன். கால் பண்ணிட்டு இப்படி எனக்கு கொஞ்சம் மன பதட்டமாகவே இருக்குது, பிபி மாதிரி இருக்குது. சார் சொன்னாங்க கோவிட் வேக்சின் போட்டு எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும், நீங்கள் வாங்க சரி பண்ணிடலாம். நான் திருச்செந்தூர் பாத யாத்திரை போகிறேன்னு கூட சொன்னேன். ஸோ இந்த மந்த் வர முடியாது, செப்டம்பரில் வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் மேடம் நம்பர் கொடுத்தாங்க, மேடம் கான்டாக்ட் பண்ணால் உங்களை வர விடாமல் தடுக்கும், நீங்கள் இன்னும் முயற்சி பண்ணால் தான் வர முடியும்னு சொன்னாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். கடைசியாக ஆப்சன்டீஸ் யாரோ இருந்ததுனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இந்த ஆனந்தம் என் வாழ்வில் கண்டிப்பாக தொடரும். நன்றி. இங்கே வந்து 9 பேர் இருந்தாங்க. அங்க இருந்தா 20 பேர். அதனால தான் யாரும் வரலைன்னா என்னை ஆட் பண்ணிக்கிட்டு சொன்னாங்க. பேர் ஜெகன், கூட்டுறேன் வரேன். எல்லாம் நல்லானா இருக்கு. எங்கள் அப்பா அம்மா மூலியமாக எனக்கு இந்த சடோரின்றது தெரிஞ்சிச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மன அமைதி, எல்லாம் கொஞ்சம் ஹாப்பினஸ்லாம் கிடச்சி. ரொம்ப என்ன சொன்னாங்க அம்மா அப்பா? இந்த மாதிரி நீ ஒரு தடவை வா, ஊருக்கு போகிற வந்துட்டு போ. ரஷ்யாவில் இருக்காங்களா? ஒரு மன அமைதி கிடைக்கும், கொஞ்சம் ஞானம் வரும். என் பேர் சங்கர், நான் சென்னையிலேருந்து வரேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நானே ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். ரொம்ப மகிழ்ச்சி, ஆனந்தமாக அவர் டான்ஸே ஆடுற அளவுக்கு நானே இங்கே வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகும். ஆக்சுவலாக ஆனந்தகுமார் என்னுடைய நேமு. சென்னையிலேருந்து வரேன். என்னுடைய நேட்டிவ் வந்து திண்டுக்கல். நான் மெயின்டெனன்ஸ் மேனேஜராக தான் இருக்கேன். சாருடைய வீடியோஸ் நிறையா பார்த்தேன், அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்திருக்கேன். வந்து எனக்கு எல்லா இடங்காத ஆனந்தம், அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு எக்ஸசைஸும், ஒவ்வொரு சக்கரத்தை எழுப்புகிற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. நான் இப்போ போகும்போது ஆனந்தமாக தான் போகிறேன். என்னால் வந்து சிரிப்பை அடக்க முடியல, அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது எனக்கு. ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம் பொங்கட்டும். என்னோடய பேர் வந்து சுகன். நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேன். நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் இப்போ ரொம்ப அழுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து உன்னால் மனசை விட்டு ஃப்ரீயாக வீட்டில் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே வந்தால் உன்னால் மனசை விட்டு ஃப்ரீயாக ஓப்பனாக இருக்க முடியும், உன்னால் எல்லாமே ஃபீலிங்ஸ்லாம் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து நல்லா இருந்துச்சுலாம். அப்பா 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 குடும்பத்தில் எல்லாருமே அட்டன் பண்ணிட்டாங்க. ஒரு 200 பேர் உங்கள் ஃபேமிலியில் அட்டன் பண்ணிட்டாங்க. அவங்க அத்தை மூலியமா சித்தப்பன் பெரியப்பா 3 முன்னோட்டு சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் நினைச்சிருப்பாங்க. ஒரு தான் வராம இருந்தாங்க. மக்கா அங்கே போயிட்டாங்களே. எல்லாரும் மன்னாவிலேருந்து வர்றேன். 6 மாதமாக ட்ரை பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லும்போது ரெய்கி அட்டன் பண்ணேன். முதல் பாகமும் 2வது பாகமும். அப்பயும் சடோரி வரும்போது சூழ்நிலை மாறிடுது. அவங்கள்ட்டே புலம்புவேன், இதுமாரி நான் எதை எதிர்பார்த்து வந்தனோ தள்ளி போகுதுன்னு. கண்டிப்பாக சார் உங்களுக்கு அமையும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி அமைஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு இந்த வயசில் வந்து இதுமாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதேமாரி அதை அர்ச்சனை பண்ணிட்டேன். 6 மாதம் போராடி
இந்த சடோரி கிளாஸை அட்டன் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ நினச்சது அடைஞ்சது மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நான் இந்த மாதிரிலாம் ஆடினது கிடையாது. ரெண்டாவது நான் எப்போதுமே யாரையுமே மாஸ்டர், எனக்கு ஒரு ஈகோ அப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம தான் இதாக இருக்கணும், மாஸ்டர்லாம் எனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு நல்ல மாஸ்டர், நல்ல குருவை எனக்கு கிடச்சிருக்காங்க. நான் உண்மையிலே ஏற்றுக்கிறேன். அது உண்மையிலே எனக்கு ஆனந்தமாக இருக்குது. ஆனந்தம் பொங்கட்டும். நாமக்கல் பக்கத்தில் வில்லேஜு. நானும் மாஸ்டர் சொன்னார் 30 வருஷம் நண்பர்னு. 30 வருஷமாக அவருக்கு எனக்கு ஆன்மீகம், கராத்தேயில் இருந்தப்போ ஆன்மீகமாகட்டும் எல்லாத்துலேயும் நான் கூட தான் இருப்பேன். ஆனால் எல்லா ஃபேமிலி எல்லாத்துலேயும் இருப்பேன். ஆனால் 30வது கிளாஸ் தான் வந்து அட்டன் பண்ணுங்கிறது ஒரு விதி. அது வந்து சொன்ன மாதிரி யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி அமையுதோ சொல்லுவார். ஏங்க வேலை டென்ஷனுங்கிற வந்து அட்டன் பண்ணும்பார். நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போன மாதம் 1 மாதம் முன்னாடி ரிட்டையர் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் போன மாதமே அட்டன் பண்ண சொன்னாங்க. ஆனால் அப்பவும் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ தான் என்னால் அந்த வாய்ப்பு அமைஞ்சது. ஸோ வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி. எல்லோரும் நல்லா பண்ணணும், நல்லா பண்ணீங்க. ஸோ இது தொடரணும். இருக்க எல்லாரும் புகழ் பரவி நிறைய ஆன்மீகம்னு சொல்கிறத விட அவர் சொல்கிறது வந்து ரியல், அப்படி தான் நான் சொல்லுவேன். நம்மளோட இதுக்கு அவர் சொன்னார் சாமி கோயில், நம்மளாம் கோயிலுக்கு போகலாமே, அங்கே என்னையா இருக்குதுன்னு பாரு, அங்கே என்னையா இருக்குது கோயிலில், இங்கே தான் எங்கே நல்லா இருக்குதுன்னு பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்மளுக்குள்ளே தான் நம்ம வந்து கோயிலையோ கடவுளையோ நம்ம உடம்புல நம்ம மனசுக்குள்ளே தான் நம்ம பார்க்கணும். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும்னு என்னோட ஜெய். என்ன புண்ணியம் செய்தேனோ